இன்னுமா இந்த பட்டன் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க இவ்வளோ அவுடேட்டடா இருக்கீங்களேங்க? நான் இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தது இப்பதான் புரிஞ்சுது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா. அது என்னன்னு சொல்லி உங்களை அப்டேட் பண்றேன். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற மைக் பட்டனை அமுக்கிறதுக்கு பதிலா உங்க கீபோர்ட் கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு மைக் ஆப்ஷன் இருக்கும். நீங்க பேசினா போதும், நீங்க பேசுறது அப்படியே டெக்ஸ்டா மாறிடும். ஸோ டைப் பண்ண சோம்பேறித்தனமா இருந்தா இதை ட்ரை பண்ணுங்க. செகண்ட், ஃபார் iOS யூசர்ஸ் ஒன்லி, உங்க சாட் பாக்ஸ்ல லாங் பிரஸ் பண்ணுங்க. அங்க ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணா ஸ்கேன் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். உங்க கேமரா முன்னாடி அந்த நோட்ஸை காட்டுனா போதும், அதுல இருக்கிற விஷயம் அப்படியே டெக்ஸ்டா மாதிரி சென்ட் ஆயிடும். ஃபைனலி உங்க வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் போங்க, அதுல சாட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அங்க வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிடுங்க. இனி நீங்க வாய்ஸ் மெசேஜஸ் உங்க காதுல கேட்க வேண்டாம், அந்த மெசேஜஸ்க்கு கீழே சப்டைட்டில்ஸ் மாதிரி உங்க டெக்ஸ்ட் வந்துடும். இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்து எந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வர நம்ம பேஜை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.